ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். சேமிப்புலகங்கிற என்னோட யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எந்தெந்த நகை கடையில் என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கான லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீமா ஜுவல்லரியில இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்களை பத்தி பார்க்க போறோம். பீமா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வகையான சேமிப்பு திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம ஒரு 3 வகையான சேமிப்பு திட்டங்களை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பணத்திட்டம். அதுக்கான காலம் பாத்தீங்கன்னா 6 மாதம், 11 மாதம், 18 மாசம். தொகை பாத்தீங்கன்னா நீங்க 500 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க மாசம் மாசம் கட்டிட்டு வரலாம். 6 மாசம் கட்டினீங்கன்னா 0.5 மந்த்துக்கான போனஸ் கொடுக்குறாங்க. 11 மாசம் கட்டினீங்கன்னா 1 மாசத்துக்கான போனஸ் கொடுக்குறாங்க. 18 மாசம் கட்டினீங்கன்னா 1.5 மந்த்துக்கான போனஸ் தராங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்துட்டு தங்கம் மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது வெள்ளி இல்ல வேற என்ன வேணாலுமே நீங்க இந்த திட்டத்துல வாங்கிக்கலாம். இந்த திட்டத்துல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே அவங்க பரிசு பொருளும் பரிசு கூப்பனும் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி கண்டிப்பா உண்டு. அடுத்து என்ன திட்டம்னு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தங்க திட்டம். அதுக்கான காலம் 6 மாதம், 11 மாதம், 18 மாதம். தொகை பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க மாசம் மாசம் கட்டிட்டு வரலாம். இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாம நீங்க தங்க நகையை வாங்கிக்கலாம். இந்த திட்டத்துல சேர்ந்தீங்கன்னா நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அவங்க கிராமாவே வரவு வச்சு கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கிராம் உங்களுக்கு இருக்கோ அந்த கிராம உங்களுக்கு அவங்க வரவு வச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துல சேர்ற எல்லாருக்குமே பரிசு பொருளும் பரிசு கூப்பனும் உண்டு. அடுத்து என்ன திட்டம்னு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வைர திட்டம். வைர திட்டத்துக்கான காலம் பாத்தீங்கன்னா 6 மாதம், 11 மாதம், 18 மாசம். தொகை பாத்தீங்கன்னா 2,500 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க மாசம் மாசம் முடிஞ்ச அமௌண்ட்டை கட்டிட்டு வரலாம். 6 மாசம் கட்டினீங்கன்னா 1 மாசம் போனஸ் தருவாங்க. 11 மாசம் கட்டினீங்கன்னா 2 மாசம் போனஸ். 18 மாசம் கட்டினீங்கன்னா 3 மாசத்துக்கான போனஸ். இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வைர நகை மட்டும்தான் வாங்க முடியும். வைர திட்டத்துல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வைர நகை மட்டும்தான் நீங்க வாங்க முடியும். பண திட்டத்தோட ஒப்பிடும்போது இதுல ரெட்டிப்பு பலன் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். அதாவது நீங்க பண திட்டத்துல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 6 மாசம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தொகை எவ்வளவு கிடைக்குது, போனஸ் எவ்வளவு கிடைக்குது, நீங்க கட்டுற எவ்வளவு வேணாலும் நீங்க அமௌண்ட் கட்டலாம். போனஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 மந்த்துக்கான போனஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி 11 மாசம் கட்டினீங்கன்னா 1 மாசம் போனஸ் தான் கிடைக்கும். 18 மாசம் கட்டினீங்கன்னா 1.5 மந்த்துக்கான போனஸ் தான் கிடைக்கும். நீங்க பண திட்டத்துல சேர்ந்து வைர நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தங்கம் இல்லாம வேற எது வேணாலுமே நீங்க இந்த திட்டத்துல வாங்கிக்கலாம். பட் ஆனா நீங்க வைர திட்டத்துல ஜாயின் பண்ணி வைரம் வாங்கினாதான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா நீங்க 6 மாசம் கட்டினீங்கன்னா 1 மாசம் போனஸ் கிடைச்சிரும். 11 மாசம் கட்டினீங்கன்னா 2 மாசம் போனஸ் கிடைச்சிரும். 18 மாசம் கட்டினீங்கன்னா 3 மாசம் போனஸ் கிடைச்சிரும். அதாவது உங்களுக்கு வைரம் மட்டும்தான் வேணும், வேற எந்த நகையும் வேண்டாம், வைரம் தான் நான் வாங்க போறேன்னா நீங்க வைர திட்டத்துல சேர்ந்து நீங்க வைரம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திட்டத்திலுமே உங்களுக்கு இலவச பரிசு பொருள் பரிசு கூப்பன் உண்டு. இந்த 3 திட்டத்துல எனக்கு அதாவது வைர திட்டம் வேண்டாம், அதாவது தங்க திட்டம், 2 தங்க திட்டத்துல எந்த திட்டம் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண திட்டத்தை விட தங்க திட்டம் தான் பெஸ்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க செய்கூலி சேதாரம் கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி நீங்க அவங்க அமௌண்டா இல்லாம கிராமா வர வச்சு கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை ரொம்ப ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி நீங்க தங்கம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா நீங்க செய்கூலி சேதாரமும் கட்ட வேண்டியதா இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அமௌண்டா வரவு வைக்காம கிராமா வரவு வைப்பாங்க. ஸோ இதுல பெனிஃபிட் அதிகம். நீங்க இந்த 2 ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட் ஸ்கீம் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் தங்க திட்டத்தை தான் சொல்லுவேன். ஸோ நீங்க தங்க திட்டத்துல உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை மந்த்லி கட்டி நீங்க இதுல பயன்பெறுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 வகையான சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. அது என்னென்னங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.